This video is sponsored by PayMode Shopping Off. PayMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. PayMode e-shopping இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து பொருட்களை வந்து வாங்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்ற வெப்சைட்டுகளை விட பொருள் ரொம்ப தரமாகவும் விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க. நமக்கு 2-3 நாள்லயே வந்துரும். நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முன்னொரு காலத்தில் வந்து அரசர் வந்து ஒருத்தர் வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட நாட்டோட மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறது அவரோட நோக்கமாகவே இருந்துச்சு. டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் நகர்வலம் போய் அந்த மக்களுக்கு வந்து என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் தீர்த்து வைக்கிறது தான் அவரோட வேலையாகவே இருந்துச்சு. அதனால் அந்த அரசரை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். நல்ல ஒரு அரசராக அந்த நாட்டை வந்து ஆண்டுக்கிட்டு வந்தார். இது காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 தினம் போய்கிட்டு இருந்தவர் போக போக ஒரு நேரம் மட்டும் போகிறாரு. எதுக்கு நம்ம 2 நேரம் போய்க்கிட்டு ஒரு நேரம் மட்டும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோம்பேறி ஆயிடுறாரு. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஆனவுடனே என்ன ஆகுது அப்படின்னா, எதுக்கு நம்ம ஒரு நேரமும் போய்க்கிட்டு நம்ம ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா போய்க்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. அதே போல் அவர் வந்து 2 நாளைக்கு ஒருக்கா வந்து போகிறாரு. இது மட்டும் இல்லாமல் அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, எதுக்கு நம்ம 2 நாளைக்கு ஒருக்கா போய்க்கிட்டு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதே போல் வாரத்துக்கு ஒருக்கா மட்டும் போய் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் கேட்டுட்டு அதை வந்து சரி பண்ணுவார். அப்புறமா போக போக என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா எதுக்கு போகணும், மாதத்துக்கு ஒருக்கா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாதத்துக்கு ஒருக்கா மட்டும் போக ஆரம்பிக்கிறாரு. அதோட அவர் வந்து ரொம்ப சோம்பேறி ஆயிடுறாரு. உடனே அவர் ஏன்னா எங்கேயுமே போகாமல் ஒரே இடத்துல இருந்து சாப்பிட்டு அப்படி தூங்க அப்படி வைக்க இருந்த உடனே அவரோட உடம்பு வந்து ரொம்ப குண்டாயிருச்சு. அவராலேயே அதை வந்து நம்ப முடியல. ரொம்ப குண்டு அப்படி படுத்த படுக்கையான மாதிரி நடந்தால் கூட ரொம்ப கஷ்டம். 2 பேர் தான் அவரை வந்து கையில் வந்து பிடிச்சி கூட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அவர் இதை நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். இது மட்டும் இல்லாமல் நாட்டு மக்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, இந்த மாதிரி இந்த தண்ணி இதை குடிங்க, இந்த மாதிரி நடங்க, இந்த மாதிரி ஓடுங்க, இந்த மாதிரி பண்ணால் நல்லா கொழுப்புலாம் கரைஞ்சிரும், நல்லா உடம்பு ஒல்லியாயிரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய வந்து அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த அட்வைஸ்லாம் கேட்டு இவர் செஞ்சு தான் பார்ப்பாரு. ஆனால் அது வந்து அவருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அது மாதிரி எதுவுமே குறையல. எந்த மாற்றமும் வரவே இல்ல. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சென் துறவி ஒருத்தரை வந்து மீட் பண்ணுறதுக்காக அவரோட காவலர்கள விட்டு கேட்டு வர சொல்றாரு. அதுக்கு அந்த சென் துறவி என்ன சொல்றாரு அப்படின்னா, "உங்க மன்னர் வந்து என்னை பார்க்க வரணும் அப்படின்னா, அவர் வந்து குதிரையிலயோ, இல்ல வண்டியிலயோ வரக்கூடாது. நடந்து மட்டும் தான் வரணும்." அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டுறாரு ஜெயின் துறவி. உடனே அந்த காவலர்கள் போய் மன்னர்கிட்ட போய் சொல்லிருவாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து நடந்து தான் போகணுமா, குதிரையிலையோ இல்லை வண்டியிலையோ போகக்கூடாதோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இவருமே சரி நம்ம உடம்பு வந்து குறையணுமே, நம்ம யார் சொல்லியுமே எதுவுமே நமக்கு வந்து சரியாகலை, இனிமேலாவது சரியாகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மன்னருமே நடந்து போவார். 2 பேரும் வந்து கைத்தாங்கலாக பிடிச்சிக்கிட்டு தான் போவாங்க மீட் பண்ணுறதுக்கு. அங்கே போனால் ஜென் துறவி வந்து இருக்க மாட்டார். அவர் வந்து வெளியே போயிடுவார். அதோட இதே மாரி இப்ப 2, 3 நாள் வராரு. அப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காரு. ஆனா, அப்போ வந்து ஜென்துரை வந்து இருக்க மாட்டாரு. கடைசியா 20வது நாள் வந்து வராரு. அப்போ வந்து ஜென்துரை வந்து இருப்பாரு. அப்போ வந்து அவர் வந்து சொல்லுவாரு, "உங்களுக்கு வந்து எனக்கு வந்து மருத்துவம் சொல்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா, நீங்க சொல்லிறலாம். அதுக்காக நீங்க வந்து என்னைய வந்து இப்படி வர சொல்லி என்ன வந்து மனச வந்து நோகடிக்காதீங்க. என்ன வந்து ரொம்ப அலக்களிக்காதீங்க." அப்படின்னு சொல்லிருவான். அந்த மன்னர் வந்து சொல்லுவாரு. சொன்னதுக்கு அந்த ஜென்துரை வந்து சொல்லுவாரு, "நான் வந்து உங்க மனச வந்து நோகடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்லல. நீங்க இப்ப வந்து உங்களோட உடம்ப பாருங்க. இப்ப வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நாள் வரும்போது 2 பேர் வந்து உங்கள வந்து கைத்தாங்கலா பிடிச்சுக்கிட்டு வந்தாங்க. ஆனா, இப்ப வந்து நீங்க தனி ஆளாவே நடந்து நீட்டா, அழகா வந்திருக்கீங்க. உங்களோட துணை இல்லாம வந்திருக்கீங்க. உங்களோட உடம்பும் குறைஞ்சிருக்கு பாருங்கன்னு சொன்னோன, அவர் அப்பதான் மன்னர் வந்து அவரவர உணர்ந்துக்கிருவாரு. ஆமா, அ இதோட தான் எனக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான். இது மட்டும் இல்லாம தண்ணி அவர் வந்து ஒரு மருந்துன்னு சொல்லி குடுத்து விடுவாரு. "இத குடிச்சிட்டு வாங்க" அப்படின்னு சொன்னோனே, 1 வாரம் கழிச்சு வருவாரு. வந்தோனே மறுபடியும் "எனக்கு வந்து மருந்து முடிஞ்சு போச்சு. எனக்கு மருந்து வேணும். ஏன்னா மறுபடியும் உடம்பு கூடிரும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மன்னரு அதுக்கு அவரு சொல்லுவாரு, "நான் வந்து உங்களுக்கு எந்த வித மருந்தும் குடுக்கல. நாங்க குடிக்கிற தண்ணிய தான் குடுத்தோம். அந்த தண்ணிய குடிச்சிட்டு நீங்க டெய்லி நடந்து நடந்து வந்ததுனால தான் அந்த உடம்பு குறைஞ்சிருக்கு. நீ தண்ணிய நல்லா குடிச்சு டெய்லி நடைப்பயிற்சி செஞ்சாலே நமக்கு வந்து எந்த நோயும் வராது. உடம்பும் கூடாது. உடம்புமே சீக்கிரம் வந்து குறைஞ்சிரும்." அப்படின்னு சொல்லி அவரு சொல்லி விட்டோன்னா சந்தோஷமாயிரும். இதே போல தான் நம்மளும் சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா இருக்காம, டெய்லி ஒரு 10 நிமிஷமோ ஒரு
மணி நேரமோ நடந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உடம்பு வந்து ஆரோக்கியமாகவும் தண்ணி வந்து நல்லா குடிச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த வெயில் காலத்தில். நம்மளோட உடம்பும் நல்லாயிருக்கும் அப்படி இந்த கதையின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.